வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இவங்க ரொம்ப பொறுமையான நடைமுறையும் சிந்தனையும் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த வாரம் நிறைய வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தாலுமே இவங்களுக்கு வந்து வெற்றி வந்து கண்டிப்பாக முடிவில் கிடைச்சிரும். குடும்பம் மற்றும் பொருளாதார விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இருக்கக்கூடியது தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தொழில் மற்றும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களோட உழைப்புக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இவங்களோட கூட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. புதிய திட்டங்கள் ஏதாவது கிடைக்கணும்னா அதுலேயும் இவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஏற்படும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெறுவாங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள். பணவரவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சேவிங்ஸ்லலாம் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. வீடு, நிலம் அல்ல மாதிரி நீண்டகால ஒரு முதலீடு தொடர்பான யோசனைகள்லாம் இவங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற கடன்களை தவிர்க்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இவங்கள பொறுத்தவரையில். குடும்பம் மற்றும் உறவுகள் வந்து திருமணத்தில் தடவி இருந்ததெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய வாய்ப்புகள் திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அமைதி நிலவும். பெற்றோர்களோட மூத்தோர் இவர்களோட ஆலோசனைலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம். ஆரோக்கியம் பொறுத்தவரையில் உடல்நிலை பொதுவாக சீராக இருக்கும். உணவு முறைகளில் வந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கழுத்து, தொண்டை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சளி தொடர்பான சிறிய தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் டாக்டரோட செக் பண்ணி அதை அனுசரித்து நல்லபடியாக நடந்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். திட்டமிட்டு படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கலைத்துறையிலையோ இல்லை இசையிலையோ படைப்பாற்றல் துறைகளில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்கன்னா புதன், வெள்ளி இந்த 2 நாளை பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2, 6 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வெள்ளை கலரும் லைட்டு பச்சை கலரும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான கலராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இதை வந்து நீங்கள் உடையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும் இதை பயன்படுத்திங்கன்னா. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையோடு செயல்பட்டு பணம் மற்றும் உறவு தொடர்பான ஒரு முடிவில் வந்து நிதானத்தை பின்பற்றினீங்கன்னா இந்த வாரம் ஒரு சிறிய முயற்சிகள் செஞ்சாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.